வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகள் விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவர், அமைச்சர் உறுதி. காதலியை கொன்றுவிட்டு சரணடைந்த காதலன், புத்தளத்தில் நடந்த பயங்கரம். ஜாலில் அரசு அதிகாரியின் வாகனமும் தனியார் பேருந்தும் விபத்து. சற்று முன் சரணடைந்தார் தேசபந்து தென்னகோன். நாடாளுமன்றில் அர்ச்சுனா எம்பிக்கு விதிக்கப்பட்ட தடை, சபாநாயகரின் அதிரடி அறிவிப்பு. ஜாலில் காணியொன்றிலிருந்து மீட்கப்பட்ட ஆணின் சடலம். ரணில் என்ற தனி மனிதரை கண்டு அஞ்சும் ஆளும் கட்சியினர் கேள்வி எழுப்பிய தலதா அத்துக்கூறல. கொழும்பு கிராண்ட் பாஸ் துப்பாக்கிச்சூடு, வெளியான புதிய தகவல்கள். இடியுடன் கூடிய கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். பேராயரும் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகையின் ஆதங்கம் நியாயமானது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரிகள் விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவர் என அமைச்சர் நலிந்து ஜெயதிச தெரிவித்தார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகையின் அறிவிப்பை எதிர்மறையான ஒரு விடயமாக நாம் பார்க்கவில்லை. அவரால் தெரிவிக்கப்படும் விடயங்கள் நியாயமானவையாகும். எந்தவொரு பிரச்சனையின் போதும் பாதிக்கப்பட்ட சமூகத்தினர் மனதளவில் பாரிய துயரத்தை எதிர்கொள்ள நேரிடும். குறித்த சமூகத்துடன் தொடர்புடையவர்களுக்கு அது பாரிய கவலைகளை அளிக்கும். அந்த வகையிலேயே கத்தோலிக்க மக்கள் கொல்லப்பட்டமை தொடர்பில் பேராயரின் அதிருப்தியும் கவலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவையாகும். அரசு ரீதியில் எமக்கு அதற்கான பொறுப்பும் காணப்படுகின்றது. எனவே உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் குறித்த விசாரணைகளின் முன்னேற்றத்தை கூறுவதை விட அதன் அடிப்படையில் எடுக்கப்படவுள்ள சட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை விரைவில் அனைவராலும் அறிந்து கொள்ள முடியும். கொலையாளிகளே இதனை பயன்படுத்திக் கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கொண்டு சாட்சிகளை அளித்த சூழலிலேயே நாம் ஆட்சி அமைத்திருக்கின்றோம். எனவே மீண்டும் அவற்றை முன்னெடுப்பது இலகுவான விடயமல்ல என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புத்தளத்தில் தனது காதலியை கத்தியால் குத்தி கொன்றதாக கூறி வெண்ணப்போ போலீஸ் நிலையத்தில் இளைஞர் ஒருவர் சரணடைந்துள்ளார். வெண்ணப்போ பாடசாலையொன்றுக்கு அருகில் வசித்து வந்த 19 வயதுடைய விமல்கா துஷாரி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த பெண் மேரவில வீரஹீன பகுதியைச் சேர்ந்த 21 வயது சந்தேக நபருடன் சுமார் 1.5 வருடங்களாக காதலுறவில் இருந்துள்ளார். எனினும் காதலை முறித்து உறவை முடிவுக்கு கொண்டு வருவதாக காதலி தெரிவித்தமையினால் ஆத்திரமடைந்த இளைஞன் கொலை செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. காதலியின் வீட்டில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து குறித்த கத்திக்குத்து நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கத்திக்குத்தில் காயமடைந்த யுவதி சிகிச்சைக்காக நீர்கொழும்பு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை சந்தேக நபர் போலீஸ் நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் தனியார் பேருந்து ஒன்றும் வடக்கு மாகாண அரசு அதிகாரி ஒருவரது காரும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து சம்பவம் நேற்றைய தினம் சாவகச்சேரி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தனியார் பேருந்து ஒன்றும் வடக்கு மாகாண அரசு அதிகாரி ஒருவரது காரும் மோதியே இவ்விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விபத்துக்குள்ளான வாகனங்கள் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோன் இன்றைய தினம் நீதிமன்றில் சரணடைந்துள்ளார். காவல்துறை மா அதிபராக பணியாற்றிய தேசபந்து தென்னகோனுக்கு சொந்தமான கோகந்தரவில் உள்ள வீடு சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது. குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் நேற்றைய தினம் பிற்பகல் இவ்வாறு சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வீட்டில் இருந்த சில சந்தேகத்திற்குரிய பொருட்கள் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அடுத்த 8 அமர்வு நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் மற்றும் உரைகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கு சபாநாயகரினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வின் போதே சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்.
அர்ச்சுனாவினால் நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படும் வெறுப்பு பேச்சுக்கள் மற்றும் விமர்சனங்களால் இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படுவதாக சபாநாயகர் குறிப்பிட்டார். இதன்படி அவரது வெறுப்பு பேச்சுக்களை ஹன்சாட் பதவியிலிருந்து நீக்குமாறு அவர் பணிப்புரை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் ஆணொருவரின் சடலம் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலம் நெல்லியடி புறாப்பொறிக்கு ஆலடி எரிபொருள் நிலையத்திற்கு அண்மையாக உள்ள வெற்று காணியொன்றிலிருந்து நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் 65 வயது மதிக்கத்தக்க ஆணொருவரின் சடலம் காணப்பட்டமை தொடர்பில் வெல்வெட்டித்துறை காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணைகளை ஆரம்பித்தனர். தடயவியல் காவல்துறையினரும் தடயங்களை பெற்றனர். கரவட்டி திடீர் மரண விசாரணை அதிகாரி வே பாஸ்கரன் சடலத்தை பார்வையிட்டு பிரேத பரிசோதனைக்கு உத்தரவிட்டார். இதனையடுத்து சடலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் இறந்தவர் யார் என நேற்றிரவு வரை அடையாளம் காணப்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்ற தனி மனிதரை கண்டு ஆளும் கட்சியினர் ஏன் இவ்வளவு அஞ்சுகின்றனர் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரல கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்றைய தினம் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஜேவிபி கிளர்ச்சி காலத்தில் இடம்பெற்ற கொலைகளுக்கான உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் வகையில் முழுமையான விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பட்டளந்த விவகாரம் குறித்து பேச வேண்டுமெனில் முதலில் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட வேண்டியது அமைச்சர் KD லால்கந்தே என குறிப்பிட்டுள்ளார். மத தலைவர்கள் மற்றும் கிராம அலுவலர்கள் கொல்லப்பட்டமை தொடர்பாக அவர் தேர்தலுக்கு முன்பு வெளிப்படையாக கருத்து வெளியிட்டிருந்தார். அமைச்சர் லால்கந்தவுக்கு எதிராக பெருமளவிலான சாட்சிகள் உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தற்போது நாடாளுமன்றத்திலும் செயற்பாட்டு அரசியலும் காணப்படவில்லை. ஆனால் தனிநபரை கண்டு இவ்வளவு அச்சப்பட வேண்டிய நிலைமையில் ஆளும் தரப்பு உள்ளது என்றால் அதற்கு பின்னால் ஏதோ பரிதாபகரமான காரணங்கள் இருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு நடாத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக பல புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. கிராண்ட் பாஸ் நாகலகம் வீதியில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூட்டில் 2 காயமடைந்துள்ளனர். 2023 ஆண்டு வாத்தலை பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் திட்டமிட்ட குற்ற கும்பலின் உறுப்பினர் என கூறப்படும் சேதவத்து ஹசனுக்கு சொந்தமான ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பழி தீர்க்கும் விதமாக இந்த துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். அத்துடன் போதைப்பொருள் ஒப்பந்தம் தொடர்பான நிதி தகராறு துப்பாக்கிச்சூட்டுக்கு வழிவகுத்திருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் முகத்துவாரம் மெஹிஜய செவன வீட்டு திட்டத்தில் வசித்து வரும் 22 மற்றும் 28 வயதுடைய இருவரே காயமடைந்தனர். துப்பாக்கிதாரிகள் பயன்படுத்திய உந்துருளி ஒன்று நேற்றைய தினம் காலை மாதம்பிட்டிய குப்பை மேட்டுக்கு அருகில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த சம்பவத்தில் காயமடைந்த இருவரும் திட்டமிட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான மோதிர நிபுணவின் உதவியாளர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேற்கு சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் மேற்கு சப்ரகமுவ மத்திய ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் மூடுபனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது.